இப்போக்கு இலக்கியத்திற்கும் மொழிக்கும் எந்த விதத்திலும் உதவியாக இருக்க போவதில்லை. எழுத்து வடிவில் கதை சொல்வதற்கு மொழிதான் ஊடகம், வழி. மொழிதான் வாசல் என்றால் அந்த வாசலை நன்றாக திறந்து வைக்கப்பட வேண்டியது அவசியம். இருக சாத்தப்பட்ட கதை கொண்ட வீட்டுக்கு வாசலே இல்லாத வீட்டிற்குள் யார் போவார்கள்? நவீன நாவல்களின் வாசல் கதவுகள் யாராலும் திறக்க முடியாத அளவுக்கு ஆணி அடித்து சாத்தப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அதற்குள் எந்த வாசகனாலும் நுழைய முடியவில்லை. இதற்கு வாசகன் பொறுப்பாளி அல்ல, எழுத்தாளன் தான் காரணம். இதற்கு சிறந்த உதாரணமாக கோணங்கியின் நாவல்களை கூறலாம். பிறரை காட்டிலும் எழுத்தாளன் தான் மொழி குறித்த கூடுதலான அறிவும் அக்கறையும் கொண்டவனாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்திருந்தால் சமகால நாவல்களில் மொழி சார்ந்த சிக்கல்கள் அதிகம் ஏற்பட்டிருக்காது. சமகால தமிழ் நாவல்களில் நாவலின் மையத்தை அடையாளம் காண்பது எளிய காரியம் அல்ல. அதற்கு காரணம் சிக்கலான சிடுக்குகள் நிறைந்த மொழிதான். மொழியின் வழியேதான் ஒரு வாழ்க்கையை கதையாக விவரிக்க முடியும். குறிப்பிட்ட காலத்திற்குள், கதைக்குள், வாழ்க்கைக்குள், பாத்திரங்களுக்குள் அழைத்து செல்வது மொழிதான். மொழி ஒரு உபகரணம். உபகரணமே ஒரு பெரும் தடையாக இருப்பது வினோதமானது. நாவலாசிரியர் விவரிக்கிற காலத்திற்குள், வாழ்க்கைக்குள், பாத்திரங்களுக்குள் வாசகனால் இணைந்து செல்ல இணைந்து வாழ முடியாமல் போவதற்கு, வாசகன் நாவலாசிரியருடன் இணைந்து நாவலை பூர்த்தி செய்ய முடியாமல் போவதற்கு காரணம் சமகால நாவலாசிரியரிடம் இருக்கும் மொழி குறித்த பொறுப்பற்ற தன்மையும் தனமும் அக்கறையின்மையும் தான். தனக்குத்தான் எல்லாம் தெரியும், தான் எழுதுதான் சரி என்ற போக்கு ஆழமாக வேறு ஒன்றியுள்ளது. இது வாசகனை முட்டாளாக்குகிற செயல். சமகால நாவல்களில் உயிரோட்டமுள்ள ஒரு வாக்கியத்தை காண்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. 2000 முதல் 2009 வரை இந்த 10 ஆண்டு கால இடைவெளியில் வந்த சில நாவல்களில் காணப்படும் மொழி சார்ந்த சிக்கல்கள் எவையென அடையாளப்படுத்தப்படுகிறது. இங்கே இந்த அடையாளப்படுத்தல்கள் அலங்காரமான வார்த்தைகள் சார்ந்து, கவிதை குணம் கொண்ட வாக்கியங்கள் சார்ந்து, பேச்சு வழக்கு சார்ந்து, எழுத்து வழக்கு கலந்து வருவது சார்ந்து, நாவலுக்கு வெளியே கோர்க்கப்பட்ட வாக்கியங்கள் சார்ந்து, பாத்திரங்களின் மொழிக்கும் எழுத்தாளர்களின் மொழிக்கும் அதிக பேதமின்றி இருப்பது, வாக்கிய குழப்பங்கள், பொருள் சார்ந்த குழப்பங்கள், நாவல் விவரிக்கிற உலகத்திற்கும் மனிதர்களுக்கும் தொடர்பில்லாமல் அமைக்கப்பட்ட வாக்கியங்கள், வழக்கொழிந்து போன மொழியை பயன்படுத்துவது சார்ந்து அடையாளப்படுத்தப்படுகின்றன. இந்த அடையாளப்படுத்துதல்கள் வாசக அனுபவத்திற்கு இடையூறாக இருப்பது சார்ந்து மட்டுமே, மொழி கொள்கைகள் சார்ந்து அல்ல. இந்த அடையாளப்படுத்துதல் நாவலாசிரியர்கள் மொழியில் கூடுதல் கவனம் கொண்டு சிறந்த வகையில் எழுத வேண்டும் என்பதே. இந்த நாவல்களும் நாவலாசிரியர்களும் மாதிரிகளில் மட்டுமே. குறிப்பிட்ட நாவல்களில் மட்டும்தான் தற்கால தமிழ் சார்ந்த படப்பிலக்கிய மொழி சார்ந்த தெளிவின்மையும் சிக்கல்களும் இருக்கின்றன என்று கூற முடியாது. சமகாலத்தில் தமிழ் மொழியில் எழுதுகிற எல்லா எழுத்தாளர்களிடமும் இந்த சிக்கல்கள் இருக்கின்றன. சமகால நாவல்களில் மொழி சார்ந்த சிக்கல்களும் தெளிவின்மையும் எந்தெந்த விதமாக இருக்கின்றன என்பதை சில உதாரணங்கள் வழியே அறிய முடியும். ஆங்கிலத்தை அதிகமாக பயன்படுத்துவது. சமகால நாவல்கள் கிட்டத்தட்ட ஆங்கில நாவல்களை படிப்பது போலவே இருக்கின்றன. பல நாவலாசிரியர்கள் ஆங்கிலத்திலேயே பல பகுதிகளை எழுதுகிறார்கள். சிலர் ஆங்கிலத்தை அப்படியே தமிழ் படித்து எழுதுகிறார்கள். உதாரணமாக, doubting and doubting his doubts and doubting the doubting of the doubts. Have you seen her? I will seen her. How is she? Which no girl there. She okay. I count myself fortunate to have met you, my dear man. What did I do to deserve you? உதாரணத்துக்காக சில உதாரணங்கள் நான் கெப்ட் அவுட் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து எழுதுவது. சமகாலத்தில் எழுதப்படுகிற பெரும்பாலான நாவல்களில் இயல்பாக ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து எழுதுகிறார்கள். ஆங்கிலத்தில் எழுதுவதால் கூடுதலான பொருளும் அர்த்த செறிவும் கிடைக்குமா? எழுதுவது தமிழ் வாழ்க்கை குறித்து, தமிழ் சூழல் குறித்து, தமிழ் வாசகர்களுக்காக என்கிற போது தேவைக்கு அதிகமாக ஆங்கிலத்தை கலந்து எழுதுவது தமிழ் நாவல் கலைக்கும் தமிழ் மொழிக்கும் எந்த அளவுக்கு வளம் சேர்க்கும்? மேதமை என்பது ஆங்கிலத்தில் எழுதுவதால் மட்டுமே நிரூபிக்கப்படாது. ஆங்கிலத்தில் யோசித்து தமிழில் எழுதுவது ஒரு மரபாக பின்பற்றப்படுகிறது. டிகேட் என்ற ஆங்கில பதத்தை பல 10 வருடங்கள் என்றும், ஐ நீட் ஏ ஃப்ரெஷ் ஏர் என்பதை எனக்கு வெளிக்காற்ற வேண்டும் என்று எழுதுவது நடைமுறையில் இருக்கிறது.
காரணம் கேட்டால் தமிழில் போதிய அளவிற்கு வார்த்தைகள் என்று கூறுவதை ஏற்க முடியுமா? செழுமையான கச்சிதத்தன்மை கொண்ட சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுவதற்கு பதில் சாக்கு சொல்வது ஒரு வகை பாணியாக தற்காலத்தில் இருக்கிறது. காலை 10 மணியிலிருந்து உதாரணங்கள், காலை 10 மணிலிருந்து இரவு 9 மணி வரை வேலை. என்னது 8 மணி நேரமா? ஃபக் ஆஃப் மேன். எல்லா மொழியும் சமமானதான் என்று கூறும் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் என்னிடம் கிடையாது. உன் மொபைல் போனை என்னிடம் கொடுடா சின்னு. ஐ ஹானஸ்ட்லி அட்மிட் ஐ ஆம் டையிங் ஃபார் யூ. ஏ புட் ஆன் வெப்கேம். டிசி ஆகி போச்சு. டிசி கால் டிஸ்கனெக்டட். எக்ஸ் மீடியாவை டபுள் கிளிக் செய்தார். ஸ்கூல் லீவ் போட்டிருக்கீங்களா என்று கேட்டார். லீவ்ல தான் இருந்தேன். கம்ப்யூட்டர் யூஸ்ஃபுல்லா இருக்கா என்று கேட்டார். ஆள் மட்டுமல்ல, அவனோட பெயிண்டிங் அப்படித்தான் இருக்கு. பக்கா அமிச்சூர் தனம். இது ஒரு கம்போசிஷன்ஸ். இன்னைக்கு ஓவியம்ங்கிறது கலர்களோட பர்ஃபார்மன்ஸ். ஃபேஷன் கூட சொல்லலாம். எலைட்டிஸ்ட் ஃபேஷன். இவனோட மெயின் மார்க்கெட் பிளேஸ் கோபாலோட ஆசிரியர் தான். இப்படி போகிறது. அப்புறம் பின் நவனித்த நாவலினுடைய மொழி, பின் நவனித்துவ சரியலிச நாவலாசிரிய மொழி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதற்கு எம்ஜி சுரேஷின் சிலந்தி, சாரி நிவேதாவின் ராசலீலா நாவலும் சிறந்த உதாரணங்களாக இருக்கின்றன. எந்த வாழ்க்கையை பற்றி எழுதுகிறோமோ அந்த வாழ்க்கை தான் அதற்கான மொழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். நம்முடைய நாவலாசிரியர்கள் தங்களுடைய சக்தி இல்லாத மொழியையே பாத்திரங்களின் மொழியாக உருவாக்குகிறார்கள். தாங்கள் எழுதுகிற பகுதி நாவலுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானதாக பொருத்தமாக இருக்கிறது என்று கூட யோசிக்க மாட்டார்கள் என்பதற்கு சில உதாரணங்கள். தனது நீண்ட நீ 4 எண் போட்டிருக்காரு. மேல் போட்டு மணியாச்சா முடிச்சிருவோம். உதாரணத்தோடு முடிச்சிடும். நீண்டங்கிறதுக்கு 4 இன் போட்டிருக்காரு. அப்புறம் டிஎஸ்பி மாடிப்படியில் ஏறினாங்கிறதுக்கு ஏறினார இப்படி ஏணிப்படி முறையில் போட்டிருக்காரு. அப்புறம் அவருடைய கண்கள் சுழன்றன அப்படிங்கிறது கண் சுழன்றன. இப்படி 4 விதமா அது முக்கோணமாவும் இல்லாம கட்டமும் இல்லாம இருக்கு. அதுக்கடுத்தது ஒரு இது இருக்கு. இது எதுக்காக இந்த நாவலை சேர்த்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒன் என் பின் பன் வின் கண் மண் பன் வின் முன் தன் முன் ஒன் தன் டுன் டுன் இப்படி ஒரு வாக்கியம். அப்புறம் ஊழச்சேதைகள் ஷிட் ஷிட் அப்படின்னு 25 ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்காரு. தொடர்ந்து அதுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அப்புறம் வேண்டும் வேண்டும் அப்படின்னு 16 வாக்கியங்கள் ஒரு நாவல்ல இருக்கு. இதை நான் தொடர்ந்து சொல்றதுக்கு ஒரு பொன்னியில் அனுமதி கொடுக்காததால அடுத்த உதாரணத்துக்கு நான் போறேன். அப்புறம் வழக்கொழிந்து போன அலங்கார மொழி. தமிழ் மொழி குறிப்பாக படைப்பு மொழி எப்போதோ உயர் வழக்கில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு விட்டது. இலக்கியம் எப்போதோ மக்களுடைய நிஜ வாழ்க்கையை பதிவு செய்ய ஆரம்பித்ததோ அப்போதே புலவர் தமிழ் வழக்கொழிந்து போய்விட்டது. எல்லாவற்றிலும் புதுமை புரட்சி என்று பேசுகிற நம்முடைய நவீனத்துவ நாவலாசிரியர்கள் இந்த அலங்காரமான பண்டித புலவர் தமிழ் மட்டும் இன்னும் விடாமல் இருக்கிறார்கள். கருவாடு வாத்தியார் அவனை முடிவினைஞன் என்று சொல்லுவார். கருவாடு வாத்தியார் அவனை முடிவினைஞன் என்று சொல்லுவார். கோபம் மீதூர சதைகள் இறுகின. கூட்டம் நடக்கும் இடத்தில் ஜனங்கள் மம்மார்ந்து இருந்தார்கள். கருப்பு அல்ல சிவப்பு அல்ல இரண்டும் கலந்த காந்தர்வ நிறம், வளர்த்திக்கேற்ற வண்ணம், வில்லொத்த புருவம், வேலொத்த விழிகள். ஆணின் கை அவளின் கொடி இடையே இறுக அணைத்திருந்தது. இந்த உதாரணங்கள் போதும். அடுத்த உதாரணத்துக்கு போறேன். எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு குழப்பம். உலகத்தரத்துக்கு எழுதுகிறோம். வாழ்க்கையை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு நுணுகி பார்த்து அலசி ஆராய்ந்து எழுதுகிறோம். உளுத்து போன மொழியால் எழுதாமல் புது மொழியால் புரட்சி மொழியால் புதிய மதிப்பீடுகளை உருவாக்க எழுதுகிறோம் என்று விளம்பரப்படுத்திக் கொண்ட நவீன எழுத்தாளர்களுக்கு எது பேச்சு வழக்கு, எது எழுத்து வழக்கு, எது உயர் வழக்கு என்ற வேறுபாடு கூட தெரியாது என்று அவர்களுடைய நாவல்கள் காட்டுகின்றன. இந்த இக்குழப்பம் 100% நிறைந்த நாவல் என்று தோப்பில் முகமது மீரானின் 5 வண்ணம் திரு பாமாவின்